இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம்னா, ரிஷப் செட்டி நடித்த வெளில வந்திருக்க காந்தாரா 1 படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் பேச போகிறோம். பத்து சட்டையை போட்டுக்கிறதுனால என்னவோ அவருடைய வைப் வருது. உண்மையிலே ஒரு பயங்கரமான ரிவ்யூவர். ரொம்ப கஷ்டமான படத்தை கூட ஈஸியாக ரிவ்யூ பண்ணிவிடுவார். ஈஸியாக ஒரு படத்தை வந்து நரேட் பண்ணிவிடுவார் ஸ்டோரியை. அவ்வளோ சூப்பரான ரிவ்யூவர். அவர் மாதிரி தான் ஆகணும் நம்மளும் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அவருடைய சாயலை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எனிவே, இந்த காந்தாரா சாப்டர் 1 எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, காந்தாரா 1 முடிஞ்சது இல்லையா, அந்த கிளைமேக்ஸ்லேருந்து அந்த படம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு பையன் வந்து கேட்பான், இவங்க எப்படி இங்கே மாயமாக போனாங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு அங்கேருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை அந்த பையனுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லுவார். அப்போ அது கதை அப்படிங்கும்போது அது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அதில் நம்ம லாஜிக்ஸ்லாம் பார்க்க முடியாது. யார் எங்கே வேணாலும் பறக்கலாம், ஒரே ஆள் 100 பேர் அடிக்கலாம், 200 பேர் அடிக்கலாம். ஏன்னா கதைன்றது போது அது வந்து ஓவர் ரேட்டடாக தான் இருக்கும். நிறைய புனையப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால நம்ம லாஜிக் பார்க்க முடியாது. ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்.